ஹாய், குட் மார்னிங். என்னோடய saree கலெக்ஷன்லாம் பார்க்குறீங்களா? அடக்கி வைக்கவே கையே வலிக்குதுங்க. அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் ரேக்லேருந்து பீரோலேருந்தெல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்குது. இனிமே தான் இதெல்லாம் எடுத்து மேலே அடுக்கணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதோ தெரியல. ஒரு நாளில் முடியுமா இல்லை 2-3 நாள் ஆகுமா தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கா என்கிட்டேன்னா எனக்கே தெரியல. அவ்வளோ குமிஞ்சு கிடக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் ஒரு தடவை கட்டினதோடு தூக்கி போட்டிருப்பேன். இப்போ தான் பார்க்குறேன் ஒரு saree ஒரு தடவை கூட கட்டலை. ஆனால் அது வாங்கி 4-5 வருஷம் இருக்க மாட்டிருக்குது. அது வாங்கினதையவே மறந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு இங்கே அப்படியே குமிஞ்சு கிடக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. மை ஃபேவரட் கலர் அண்ட் saree. என்னோடய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2-3 ஃபோட்டோஸில் நிறைய ஃபோட்டோஸில் இந்த saree இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இவ்வளவா, எதுக்கு இவ்வளோ வாங்கினோன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். வாங்கிட்டு யாருக்காச்சும் கொடுக்கலான்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை கூட கட்டலை. ஆசைக்கு வாங்கியிருக்கேன். இந்த saree பார்த்திங்கன்னா என் பையன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு சேல்ரி வாங்கினப்போ பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சொன்னான், அம்மா இது ரொம்ப விலை கம்மி தான்மா, ஆனால் அழகாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு வாங்கினேன். நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கட்டினப்போ ஒரு கெத்தாக இருந்துச்சு. அது என்னது, மணிப்பூரி காட்டன். அப்புறம் இந்த பட்டு சாரிக்குன்னு பார்த்து ஆசையாக நிறைய வாங்கி வச்சிட்டோம். எதுக்கு இவ்வளோ வாங்குகிறோம்? பட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய பட்டு சாரிகளை வாங்கி வச்சாச்சு. இப்போது கட்டுறதுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. எப்படி கட்டுறது? உண்மையிலே பாருங்களேன், எனக்கே எரிச்சலாக இருக்குது. ஐயோ, இனி இதையெல்லாம் மடித்து எடுத்து வச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, பட்டு சாரி மற்ற சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் ப்ளவுஸை துவைக்கிறதுக்காக எடுத்து போட்டுருவோம். அது காட்டன் சாரி. இதெல்லாம் காட்டன் நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் தான் இந்த பட்டு சாரியை, இது எல்லாத்தையுமே பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? இது என் பேரன் எனக்காக செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்த சாரி. இது அழகான பட்டு சாரி, போத்தீஸில் வாங்கி கொடுத்தான். இந்த சாரி ஒன்று. இப்படி ஒவ்வொன்றும். இது வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனோம். வேளாங்கண்ணிக்கு அங்கே மாதா சிலைன்னு விற்றாங்க. அப்போ இதை வாங்கி இந்த ப்ளவுஸோடு தைச்சி வச்சது தான். ஒரு தடவை கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல இன்னும், பட் இருக்குது. இப்படி மெமரிக்காகவே நிறைய வச்சிட்ருக்கேன். இது என் ஃப்ரெண்டு கொல்கத்தாவில் இருந்து அனுப்பமான்னு என் ஃப்ரெண்ட். அவங்க வந்து கொல்கத்தா சாரின்னு சொல்லி, கொல்கத்தா காட்டன் இந்த சாரி, இதை வாங்கி அனுப்பிச்சாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா விதமாக எடுக்க வந்துகிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் என்னோடய